ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. தினமிதி வேலையுடைய சீரீஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஆர்டிகல் 10 பார்த்துருவோம். இந்த ஆர்டிகல் 10 எதை பற்றி சொல்லணும்னா, ஆர்டிகல் 5, 6, 7, 8 இதை பயன்படுத்தி யாரெல்லாம் குடியுரிமை வாங்கினாங்களோ அவங்களோட குடியுரிமைலாம் செல்லும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல் 10. இதுக்கு பொறுப்பு இது யாருன்னா பாராளுமன்றம் தான் இதுக்கு பொறுப்பு. இதை கவனிக்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த ஆர்டிகல் 10. இந்த ஆர்டிகல் 5, 6, 7, 8 நம்ம ஏற்கனவே சாட்சி போட்டிருக்கோம். இருந்தாலும் இங்கே பார்த்துருவோம். ஆர்டிகல் 5 எதை பற்றி சொல்லணும்னா, 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்போ இந்தியாவில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 5. அதே மாதிரி ஆர்டிகல் 6 வந்து, அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க அவங்கள பற்றி குடியுரிமை, அவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 6. அதே மாதிரி ஆர்டிகல் 7 என்னன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க, போனவங்க பாகிஸ்தான்லேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 7. அதே மாதிரி ஆர்டிகல் 8 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு சொல்லி அப்போவே ஆர்டிகல் 8 அதுக்குண்டான வழிமுறையெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் ஆர்டிகல் 8. இதெல்லாம் நம்ம தனித்தனி சாட்சாக ப்ரீஃபாக போட்டிருக்கோம். அது வேணால் நம்மளோட சேனலில் இருக்கும், போய் பார்த்துங்க. இப்போ ஆர்டிகல் 10 உங்களுக்கான குடியுரிமை வழங்கியிருக்காங்க, அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 10. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.